வணக்கம், நான் பிரபு. இதுக்கும் வெப் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு வீடியோ தான். இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா போன வீடியோவில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கார்டு எப்படி செய்யறேன்னு பார்த்துருந்தாங்க. அதுக்கு முந்தின வீடியோவில் ஹெடர்கள் எப்படி செய்யறேன்னு பார்த்துருந்தாங்க. இன்றைக்கு அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை அரேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் பழகணும்னு நினைக்கணுமோ இதோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த முறை சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறது ஏற்கனவே இப்போ செய்தது தான். அதாவது இதுக்கு முதல் வீடியோவில் செய்தது. இந்த ஃபைலும் ஓப்பன்லேயே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நான் ஒரே நாளில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி கம்பைன் பண்ணலாம் ரெண்டு ப்ராஜெக்ட் டைம் பார்ப்போம். அது ஏற்கனவே நாங்கள் ஹெடர் செய்துட்டோம். அந்த ஹெடர் வந்து இங்கே இருக்குது. ஹெடரை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் எங்கண்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில். இப்போ ஓப்பன் பண்ணால் அங்கே ரெண்டு ஃபைல் இங்கே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாரில். இப்போ ரெண்டையும் நாங்கள் கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணக்குள்ளே நாங்கள் இந்த முறை கொஞ்சம் ப்ராப்பராக எப்படி நீ மெயின் ப்ராஜெக்டை போகிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் டேரெக்டாகவே ப்ராக்டிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கேயுமே நாங்கள் தியரி பார்க்கல. அப்புறம் என்ன இப்போ மாஸ்டர்ன்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். அதான் எங்கள் மெயின் ஃபைலாக இருக்க போது அதில் நாங்கள் இண்டெக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணலாம். அப்போ நான் இப்போதைக்கு இண்டெக்ஸ்ன்றே க்ரியேட் பண்ணுறேன். நான் முதல்ல சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை கொண்டு போய் எங்கள்ட ஃபோல்டரில் index.htmlன்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு இப்போ எங்களோட ஹெடரை இப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். இண்டெக்ஸ்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணால் எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். ஓகே, இப்போ இந்த செட்டப்புக்குள்ளே இப்படி நாங்கள் மெட்டதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே ஃபைலுக்குள்ளே தான் ஸ்டைலையும் வச்சுருக்கிறோம், HTMLையும் வச்சுருக்கிறோம், எல்லாம் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அதை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அதை எப்படி பிரிக்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல என்ன செய்வோம்னா எங்கள்கிட்ட ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு CSSன்ற ஒரு ஃபைலை போடுறோம். இப்போ ஸ்டைல் வந்து CSS. இப்போ CSSன்ற ஒரு ஃபோல்டரை போடுறோம். CSSன்னு போட்டுட்டு CSS ஃபோல்டருக்குள்ளே போய் இன்னொன்று கண்ட்ரோல் என்ன மத்தி இல்லாட்டி நியூவில் போய் ஒரு ஃபைலை போட்டுக்கொள்கிறேன். ஃபைலுக்கு பேர் வந்து இதில் போட்டால் சில நேரம் உங்களுக்கு இந்த TXT ஃபைல் எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்போ அதெல்லாம் நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கணும். அதை விட நான் டிரெக்டாக VS கோட்லேருந்தே பார்ப்போம். இப்போ கண்ட்ரோல் என்ன மாற்றி கண்ட்ரோல் S மாத்திரன்னு சேவ் பண்ணுறதுக்கு இப்போ இதே ஃபைலில் CSSன்ற ஃபோல்டரில் style.cssன்னு போடுறேன். போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுதான் எங்கள் இண்டெக்ஸ் ஃபைல். ஹெடர் இருக்குது. ஹெடர் இனி தேவையும் இல்லை. ஏன்னா நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த ஸ்டைலை அப்படியே கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வேணுமெண்டா இந்த இண்டெக்ஸ் ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு ஸ்டைல் இல்லை. அப்புறம் அங்கே ஸ்டைலை கொண்டு வருவோம். ஸ்டைல் வந்து இந்த மெட்டான்ட்டு ஒன்று இருக்குது. மெட்டா இருக்குது ஹெட்டுக்குள்ளே. அதுக்கு கீழே கொண்டு வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா ஸ்டைல் என்று அடிக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வரேன். இதெல்லாம் படமாக்க தேவையில்லை. இன்க்ளூட் ஸ்டைல் இன் HTML போட்டிங்கன்னா இதில் பார்த்தா எங்களுக்கு காட்டும் இந்த வெப்சைட் டுட்டோரியலில் எப்படி ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணுறேன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூலில் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருப்பினோம். HTML, CSS வரையும் இருக்குது. நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் இது என்ன செய்யணும், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுட்டு இப்போ இந்த லிங்க்குக்கு பதிலாக எங்கள்ட லிங்க் நாங்கள் கொடுக்கணும். அப்போ நான் இந்த லிங்க் எல்லாம் அழிச்சுக்கொள்கிறேன். எங்கள்ட வந்து டிரெக்ட் ஃபோல்டர். அப்போ நான் ஃபோல்டருக்கு வந்து CSSன்னு வச்சுருந்தாங்க. அதில் style.css தான் எங்கள்ட ஃபைல். இப்படி போட்டாலும் ஒர்க் பண்ணாத அதை என்னென்று காட்டுறேன். இப்போ நாங்கள் இது தேவையில்லை. இதை க்ளோஸ் பண்ணுவோம். இதில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தா எங்களுக்கு ஒர்க் பண்ணாதே. ஏனெண்டா இந்த ஸ்டைலில் ஒரு பிள்ளை இருக்குது. ஏற்கனவே இது ஒரு ஸ்டைல் ஃபைல் இருக்கிறதால நாங்கள் அதுக்குள்ளே ஒரு ஸ்டைலுண்டு போட தேவையில்லை. அப்போ நான் ஸ்டைல் டக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணணுண்டா அது நார்மலாக மாறி இருக்கணும். அங்கேயும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. பார்ப்போம் அது எங்கேன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கிறதால முன்னுக்கு ஒரு ஸ்லாஷ் போட தேவையில்லை. அது நாங்கள் சர்வரில் போடக்கலாம். அது தேவைப்படும். சர்வரில் போகிறதெல்லாம் எனக்கு கன டியூட்டோரியலுக்குள்ளே தான் வரும். அதையும் பார்ப்போம் ஒவ்வொன்றா. இப்போ நாங்கள் இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ளே க்ளீன் பண்ணி இவ்வளோ HTML கோடும் CSS வந்து தனியாக போயிட்டுது. இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் ப்ராடக்ட்டு நாங்கள் இங்கே கொண்டு போகிறோம். அப்போ என்ன செய்யணும்னா அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கிற அவ்வளோத்தையுமே காப்பி பண்ணுவோம். நாங்கள் காப்பி பண்ணி இந்த HTMLல இது ஹெடர்ண்டு வச்சுனாங்க. அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணா இப்படி வரும். ஏன்டா இதுக்குரிய ஸ்டைல் நாங்கள் இன்னும் கொடுக்கல. அப்போ இந்த ஸ்டைலையும் நாங்கள் காப்பி பண்ணி அதோட கொடுக்கணும். அப்போ என்ன சொன்னால் ஸ்டைல் டேக் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். இந்த ஸ்டைலை மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் என்னென்று.
இதை பேஸ்ட் பண்ணுறேன் கீழே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொடி மட்டும் திருப்பி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே இதில் ஒரு பொடி வச்சுருக்கிறோம் முதலாவதில். அப்போ அந்த பொடிக்கு பதிலாக இதை காப்பி பண்ணுறேன், கீழே பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏனென்னா இதில் ஒரு பேடிங் கொடுத்துருக்குறேன், முதலாவதில் பேடிங் இல்லை. இவங்களுக்கு பேடிங் தேவைன்றதால முதலாவதில் அதை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இதில் நாங்கள் என்ன செய்திருந்தாங்க, ஹெடருக்கு பேடிங் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் நாங்கள் ஹெடர் பேடிங் எடுத்து விடுவோம். ஹெடரில் சைட் பக்கம் இருக்கிற பேடிங் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ சைபர் பிஎக்ஸ் என்று கொடுக்குறேன். கொடுத்தா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெடரும் இந்த ப்ரொடக்ட் இதுக்கு வந்து நல்லா ஒட்டின மாதிரி இருக்குது. அதை அப்படி அவாய்ட் பண்ணுறேன்னா மார்ஜின் என்ன ஒன்று இருக்குது, மார்ஜின் பாட்டம், அது கீழே மட்டும் ஒரு மார்ஜின் இடைவெளி கொடுக்குறேன். 16 பிக்சல் கொடுத்துருக்குறேன். பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு செட்டப் இப்போ வந்துடும். அப்போ இதைத்தான் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அது இதுக்கு பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹம்பர்கர் மெனுவில் நாங்கள் இதை கிளிக் பண்ணால் இதுவும் பாரது செய்யலை. அடுத்த டியூட்டோரியலில் எப்படி இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறது, ஸ்லைடர் எப்படி செய்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் தொடர்பான மிச்ச எல்லா டியூட்டோரியலையும் வீடியோலையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோர்ஸ் ஃபைல் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேட்கலாம். எங்கள்கிட்ட சோஷியல் மீடியா மூலம் என்ன தொடர்பு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.